தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்துவதற்காக பீகார் மாநிலத்திலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேனிக்கு எடுத்து வரப்பட்டன. தேனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள அறையில் போலீஸ் பாதுகாப்புடன் இயந்திரங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டன. பின்னர் அந்த அறைக்கு அனைத்து கட்சியினரின் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சம்பத் தலைமையில் அனைத்து கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என 15,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதாக திமுக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. கூட்ட முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சம்பத் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குடும்பன், கடையன் உள்ளிட்ட 7 சாதிகளை தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்க வலியுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்து பிரதிகளை மத்திய அரசிடம் வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் இந்த விவகாரத்தில் ஒரு குழுவை அமைத்து அதனிடம் அறிக்கை பெற்று நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக குறை கேட்பு கூட்டம் நடத்தவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டிக்கும் விதமாக பழைய கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள மைதானத்தில் திரண்ட விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகளிடமிருந்து மனுக்களை பெற்று கலெக்டரிடம் ஒப்படைக்க சென்றனர். அவர் இல்லாததால் கலெக்டரின் உதவியாளரிடம் ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சென்னை பட்டாளம் பகுதியில் உள்ள செல்வபதி பூங்காவின் ஒரு பகுதியை தனியார் நிறுவனத்திற்காக இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அலுவலர்களிடம் பூங்காவை சேதப்படுத்த அனுமதிக்க முடியாது என கூறிய பகுதி மக்கள் அவர்களிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. சென்னை துறைப்பாக்கத்தில் மருத்துவர் அபாரூபா சுனந்தினி அம்மா கிளினிக் என்று ஒன்றை தொடங்கியுள்ளார். மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டபோது நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளித்த அவர் தற்போது அதனை தொடரும் விதமாக அம்மா கிளினிக் என்ற ஒன்றை தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை புரிந்து வருகிறார். கோவை கிட்டாம்பாளையத்தில் உள்ள ஊராட்சியில் 7 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்துள்ளதாக பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். ஊட்டியில் போலீசாரை கண்டித்து சின்னப்பிக்கட்டி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இரு பிரிவினருக்கு இடையே நடந்த மோதலில் அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். பொய் வழக்கு பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மதுரை உத்தப்புரத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை கலவரமாக வெடித்தது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,15 லட்சம் ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் ஒரு பிரிவினருக்கு சாதகமாக நிவாரணம் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முறையாக நிவாரணம் வழங்க கோரி ஆட்சியர் வீரராகவராவிடம் மனு அளித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே என் பில்ராம்பட்டு கிராமத்தில் நடந்த தீ விபத்தில் 2 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. இதில் வீட்டில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. விபத்தின் போது ஒரு வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். திருத்தணி சுப்பிரமணிய நகரில் ஒரு வீட்டில் வாயு கசிந்ததால் வெடி விபத்து ஏற்பட்டது. வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருந்தபோது வீடு முழுவதும் கேஸ் கசிந்து பரவியுள்ளது. அப்போது திடீரென மகேஷின் வீடு வெடித்து ஜன்னல்கள் உடைந்தன. இதில் மகேஷின் மனைவி ரேவதி படுகாயமடைந்தார்.